சக்சஸ்ஃபுல்லா RYT 200 சர்டிபிகேஷன் முடிச்சிட்டேன். 2 months முன்னாடி இது ஸ்டார்ட் பண்ணும்போது டிசம்பர் ஹாலிடேஸ், அதுக்கப்புறம் பொங்கல் ஹாலிடேஸ், நடுவுல மழை வேற, இப்படி ஏகப்பட்ட தடங்கள் இருந்தது டு கம்ப்ளீட் தி சர்டிபிகேஷன். 2 monthsல முடிச்சிருவோமா அப்படி சொல்லிட்டு நினைச்சு பார்த்தா ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் கொடுத்து எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் அட்டென்ட் பண்ண வச்சு காலையில ப்ராக்டிகல் செஷன்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ண வச்சு முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு DYFW எங்களை முடிக்க வச்சிருக்காங்க. The amount of value that I got for whatever fees I paid definitely மேட்சே பண்ண முடியாது. ஏன்னா இன்னமும் நீங்க வந்து இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுல இருந்து நீங்க இன்னும் பிராக்டிஸ் பண்ணணும். இன்னொரு 4 monthsக்கு வந்து யோகா வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க ரெகுலர் செஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ எனக்கு உண்மையிலேயே ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா ஒரு கிளாஸ் கண்டினியூ பண்ணி பண்ணுங்க, தி எண்ட் ஆஃப் தி டே நாங்க நல்ல ஒரு டீச்சர்ஸா வரணுங்கிற அந்த ஒரு எண்ணம் வந்து எனக்கு அதுல ரொம்ப பிடிச்சிருந்தது. தியரி செஷன்ஸா இருக்கட்டும், ப்ராக்டிகல் செஷன்ஸா இருக்கட்டும், டியூட்டர் சொல்லி கொடுத்த விதம், த வே தே டுக் கேர் ஆஃப் ஆல் ஆர் கொஸ்டின்ஸ், அதுக்கான ஆன்சர்ஸ் எங்களுக்கு கொடுத்தது, ரெக்கார்டிங்ஸ் அவைலபிலிட்டி பண்ணது, எல்லாமே வந்து எனக்கு வேற எங்கேயுமே இந்த அளவுக்கு வேல்யூ கிடைச்சிருக்காது. ஸோ அந்த வகையில வெரி தேங்க்ஃபுல். அண்ட் எல்லாத்துலயுமே ஒரு அட்மோஸ்ட் டெடிகேஷன் நான் பாக்குறேன். அதுதான் என்னோட டேக்அவே. நான் ஒரு யோகா இன்ஸ்டிடியூட் ரன் பண்ணாலோ இல்ல நான் ஒரு யோகா டீச்சரா இருந்தாலோ இதே மாதிரி எனக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க எதிர்பார்க்காத லெவலுக்கு நான் வேல்யூ தரணும் அப்படிங்கிறது தான் என்னோட பெரிய டேக்அவே ஃப்ரம் திஸ் RYT 200.